அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 24 மார்கழி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நவமி திதி. அஸ்த நட்சத்திரம் மத்தியானம் 12:17 வரை, அதற்கு மேல் சித்திரை நட்சத்திரம். சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்களுக்கு உடையது. ராகு காலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லேருந்து 10:30 வரை. அப்போ நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு கலர் சற்று போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது பழுப்பு, அதாவது சரளக்கல் கலர்னு சொல்லுவாங்க. அந்த கேதுவுக்கு தான் அந்த கலர் சொல்லுறதில் கொஞ்சம் குழப்பம். டார்க் அண்ட் ஷேடோ, அந்த ஜீன்ஸ் பேண்ட் கலர் அந்த மாதிரி இருக்கிறத கூட தவிர்த்து விடலாம். நீங்கள் சாப்பிட வேண்டியது காலையில் கர்ட் ரைஸ். நண்பர்களே, இந்த ஜோதிட பாடத்தில் இப்போ அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பற்றி பார்த்தோம். இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய். மற்ற பாதங்களுக்கு ராசி அதிபதி சுக்கரன் ஆயிடுவார். ஏன்னா முதல் பாதி தான், முதல் பாதம் வரைக்கும் அவர் மேச ராசி, 2, 3, 4ஆம் பாதம் அவருக்கு ரிஷப ராசி இல்லையா. அப்போ முதல் பாதத்துக்கு அதிபதி ராசி அதிபதி செவ்வாய். 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராசி அதிபதி சுக்கரன். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் எப்படின்னா, அந்த நட்சத்திர நாயகன், கிருத்திகை நட்சத்திரத்தோட நட்சத்திர நாயகன் யாருன்னா சூரியன் அம்சத்தில் உள்ளது தான் கிருத்திகை நட்சத்திரம். இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவர், இன்சொல்லால் உலகை கவரும் இயல்பு கொண்டவர், பேசுகிறது பேச்சிலேயே காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர், வசீகரமான தோற்றம் உடையவர், ஒழுக்க சீலத்தை அனுசரிப்பவர், பொருள் ஈட்ட வல்லவர், இன்ப நாட்டத்தில் ஆர்வம் மிக்கவர், பெரும்பாலும் பெண்களிடம் ஆசையோடு பழகுபவர். நாளை மச்சத்தை பார்க்கலாம். இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. சிறு சிறு பிரச்சனைகள் உண்டானா கூட பொருளாதார துறையில் முன்னேற்றமே உண்டாகிறது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறது. அன்னையின் கால்வலி சற்று அதிகம் காணப்படுகிறது. வீட்டிற்குள்ளே ஒரு உள்ள நுழைந்தாலே ஒரு டென்ஷன், காரணமில்லாத குழப்பம், கோபம் உண்டாகிறது. அடுத்து ரிஷபராசி. இளைய சகோதரர்களோட தொடர்பு அதிகரிக்கிறது. நண்பர்கள் உதவியாகவும் ஆதரவாகவும் இருக்கின்றனர். இடமாற்றை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அது இன்னும் கூடி வரவில்லை. மனதில் ரொம்ப தைரியமும் அமைதியும் உண்டாகிறது. மனைவி மக்கள் அவர்களால் மகிழ்ச்சியே ஏற்படுகிறது. அவங்க உங்களுக்கு கோபத்தை ஊட்டக்கூடிய அளவில் நடந்துக்கிடலை, அவங்கள பார்த்தாலே மகிழ்ச்சி வரக்கூடிய அளவில் பவ்யமாக நடந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அவர்கள் மூலம் குறைகிறது. அடுத்து மிதுன ராசி. சொன்ன சொல் தவறாமல் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுகிறீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே நிலவுகிறது. அதே மாதிரி புதிய துணிமணி நகைகள் வாங்குகின்றீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு சிறு பிரயாணம் ஏற்படுகிறது. அதன் மூலம் வெற்றியும் கிடைக்கிறது. உங்களது தளராத முயற்சியால் அந்த நல்ல பலன்கள் நல்ல கூடி வருகிறது. நண்பர்கள், உறவினர்கள் சுவையான விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறீர்கள். அதாவது அந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரிப்பட்டதில் நண்பர்கள் உறவினர்களுடன் கலந்து கொள்கிறீர்கள். பேசி ஜாலியாக பேசி பொழுது நல்லபடியாகவே சந்தோஷமாகவே கழிகிறது. பணவரவு ஓரளவு பரவாயில்லை. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது.
அடுத்து சிம்மராசி. சுப செலவுகள் வந்து சேர்கின்றன. குடும்ப உறுப்பினர்கள் உற்சாகமாகவே இருக்கின்றனர். அன்னையின் உடல்நிலை நன்கு தேறி வருகின்றது. வெளியிலும் சரி வீட்டிலும் சரி கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வாக்கு எல்லாமே நல்லபடியாகவே இருக்கிறது. அடுத்து கன்னிராசி. கண் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது சில்லறை தொந்தரவு உண்டாகலாம். மற்றபடி பணவரவு திருப்தியாகவே இருக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம். ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன் ஆகியவற்றில் கூட நல்ல லாபமே கிடைக்கிறது. மூத்த சகோதரத்தை பற்றிய கவலை குறைகிறது. அவங்கள பற்றி கொஞ்சம் டென்ஷனில் தான் இருந்துக்கிட்டீங்க, அந்த கவலை குறைகிறது. அடுத்து துளாராசி. தொழிலில் கொஞ்சம் மந்த நிலைமை உண்டாகிறது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாகத்தான் தெரிகிறது. மனசு கூட ஒரு குழப்ப நிலையிலேயே இருந்துக்கிட்டு இருக்குது. அது காரணமும் புரியவில்லை. அம்மாவின் மூலம் மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. நண்பர்களும் ஆதரவாகவே இருக்கின்றனர். அடுத்து விருச்சிக ராசி. பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. நண்பர்களின் உதவி, பெரியோர், மேலதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியால் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது கேள்விகளில். அதனால் ஒரு வெறி, அடுத்தல மார்க்கு நல்லபடி வாங்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப இன்வால்மெண்ட்டோட படிக்கிறீங்க. அடுத்து தனுசு ராசி. பந்தயம், லாட்ரி ஆகியவற்றில் ஆரம்ப நஷ்டத்திற்கு பிறகு லாபம் கிடைக்கிறது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு முதல்ல லாஸ் வர மாதிரி இருக்குது, அப்புறம் முடியும் போது நல்ல லாபம் கிடைக்கிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு நல்லா வேலை செய்யுது, இன்ட்யூஷன் பவர். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பணவரவு திருப்தி. அடுத்து மகர ராசி. விரோதிகளில் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். வேண்டாத செலவுகள், வீண் அலைச்சல்கள் உண்டாகிறது. இளைஞர்களுக்கு காதல் ஆரம்பிக்கிறது. அந்த வேலையில் ஈடுபாடு இல்லாமல் வேணோ தானோன்னு தான் பொழுதை கழிக்கிறீர்கள். எச்சரிக்கை தேவை. காதலியை கனவுல கண்டுக்கிட்டு நீங்கள் வேலையில் கோட்டை விட்டுறாங்க. அடுத்து கும்பராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் சொல்வதற்கு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் வேண்டாம். பிரயாணத்தை கூட தவிர்த்து விடுங்கள். கடன் தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகுது. மருத்துவ செலவு கூட கொஞ்சம் அதிகம்தான். உத்தியோகத்தில் பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயம் உண்டாகிறது. பயம் தேவையில்லை, பெரிய அளவு பிரச்சனையும் வராது. அடுத்து மீன ராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. பெரியோர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறப்போகிறீர்கள். பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. பொருள் சேர்க்கை நடக்கிறது. உத்தியோகத்தில் மன திருப்தி. திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமணம் கூடி வருகிறது. மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.